எல்லோருக்கும் வணக்கம். மலரம்மா சமையல் சேனலில் இன்றைக்கி சூப்பரான ஒரு மசால் வடை தான் செய்ய போகிறோம். நம்ம வீடியோவில் நிறையா கடலைப்பருப்பு மசால் வடைலாம் செஞ்சுருக்கோம். இதுவும் ஒரு வித்தியாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக ஒரு அருமையான வடை தான். சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு சுட சுட இந்த மாதிரி நம்ம வடை செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க நம்ம இப்போ அந்த கடலைப்பருப்பு மசால் வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். நீங்கள் ரொம்ப சின்ன சின்ன பருப்பாக இருந்தால் ஒரு கைப்பிடி எடுத்து நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பருப்பில் நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாம். 3 வரமிளகா, 3 பச்சை மிளகா, சீரகம் 1/2 டீஸ்பூன், பூண்டு ஒரு 8 பல், ஒரு துண்டு இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே அரைச்ச கடலைப்பருப்பு கூட இதையும் சேர்த்து கலந்துக்கலாம். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ணிக்கிட்ட கறிவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 2 வெங்காயம் பொடியாக நறுக்கியது, தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். அரிசி மாவு நல்லா மொறுமொறுப்பாக அதுக்காக தான் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். உப்புலாம் சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி நம்ம உருட்டி வடை செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி இப்படி வடை தட்டி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வடை வெந்த உடனே நம்ம திருப்பி போட்டுக்கணும். எல்லா வடையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஒரு அருமையான கடலைப்பருப்பு மசால் வடை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுப்பாக உள்ளே சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி மசால் வடை செஞ்சு பாருங்கள்.